அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சத்து அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தோலோடு இருக்கிற பச்சை பருப்பு ஒரு 3 மணி நேரம் ஊற வைங்க. கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, பெருஞ்சீரகம் எல்லாமே, கொஞ்சம் உப்பு இதில் காட்ட மறந்துட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸி கப்பில் போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது ரொம்பவும் உடம்புக்கு சத்தானது. நீங்கள் இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒரு வானல் வச்சு அதில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி, கடுகு, கொஞ்சம் சீரகம் ரெண்டும் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயமும் கேரட்டும் கொஞ்சம் இது சத்து, இன்னும் கூடுதல் சத்துக்காக தான் கேரட்லாம் சேர்க்கறது. இது எல்லாத்தையும் அரைச்சி அந்த மாவில் கலந்துருங்க. கலந்துட்டு தோசைக்கல் நல்லா காஞ்சதும் இந்த மாவை எடுத்து ஊற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். ஏன்னா ரொம்ப எண்ணெய் சேர்க்கணுன்ற அவசியமும் இல்லை. பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் ஊற்றி கொடுங்க. பெரியவங்க சாப்பிட்றதுக்கு எண்ணெய் ஊற்றி கொடுக்கலாம். இந்த தோசையை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் மேலும் வீடியோ இல்லை சமையல் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இதில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.